ஆரம்பிக்கலாங்களா? சீசன் 8 ஆரம்பிக்க போது எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. சரி விடுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு தெரியாத பல அப்டேட்ஸ்லாம் நம்ம கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம சில கன்ஃபார்மான கண்டஸ்டன்ட் பேர்லாம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கிற கொஞ்சம் கண்டஸ்டன்ட்லாம் நம்மள்ட்ட கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது. இதே மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காண்டி வச்சிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர் சார், பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க. சரி, இந்த சீசன் வந்து ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 6ஆம் தேதி 6 மணிக்கு டான்னு ஆரம்பிக்க போறாங்க. இதை நம்ம விஜய் சேதுபதி தான் நடத்துறாரு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த சீசனை விஜய் சேதுபதி அண்ணா சிறப்பாக தொகுத்து வழங்குவார்னு ஒரு நம்பிக்கையோட சரி ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆன ஒரு சில கண்டஸ்டன்ட்லாம் பார்த்து முடிச்ச அப்புறம் ஒரு சில டவுட்ஸ் கண்டஸ்டன்ட் பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாரையும் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலாமா? விஜய் டிவியின் முன்னாள் ஆங்கர் நம்ம ஜாக்லின். ஓ, இப்படி ஒரு ஆங்கர் இருந்தாங்கல்ல, மறந்தே போச்சுப்பா. அப்ப கூட்டிட்டு வா. அப்போ பார்த்தாலும் ரக்ஷனோட தானே சுத்திட்டு இருப்பாங்க. அதாவது ஆங்கர் பண்றப்ப இப்போ அந்த ரக்ஷன் தனியா உங்களை கழட்டி விட்டு எல்லாருக்கும் போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காரு. CWCA நம்பிக்கை துரோகம். பாவம் பொண்ணு அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழியே இல்லாம உள்ளக்க போ ஒத்துக்குச்சு. 10 வருஷமா விஜய் டிவில உழைச்சதுக்கு ஃபைனலா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ பயங்கரமா ஒர்க் அவுட்லாம் பண்ணி பயங்கரமா ரெடி ஆகி வீட்டுக்கு போக ரெடியா இருக்காங்க. ஆல் த பெஸ்ட் ஜாக்லின் அவர்களே. வர போறது கண்டஸ்டன்ட், அதுவும் பொண்ணு தான். ஆனா அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேனே. ஏன்னா பசங்க ஃபுல்லா பொண்ணு பேரெல்லாம் கேட்டு முடிச்ச அப்புறம் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க கூடாதுன்னு வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அதனால பசங்க பேர்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் தான் பொண்ணுங்க பேர் சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் சுஜித்ரா. பதட்டப்படாதீங்க, அவங்க வீட்டுக்காரங்கன்னு சொல்ல வந்தேன். ஆனா இந்த அம்மா தான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாங்கல்ல, பாக்கி இருக்கிறது நம்ம வீட்டுக்காரரு, அவரையும் அனுப்பிடலான்னு ஒரு பிளானை போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு விஜய் சேதுபதினாலே பிடிக்காதான். அவங்க முன்னாள் மனைவியான சுஜித்ராவே சொல்லியிருக்காங்க, பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல கார்த்திக் குமார் இருக்காரா? பட் கார்த்திக் குமார் ஹேட்ஸ் விஜய் சேதுபதி. ஐயோ, கிழட்டு சிறுக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது? சோ அந்த அண்ணன் வீட்டுக்குள்ள போறாரு. ஒரு வாயை திறந்தாலே இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு. ஸோ டியர் பிக் பாஸ், நான் உங்களுக்கு ரிக்வஸ்டா கேக்குறது என்னன்னா, இங்கிலீஷ்ல பேசுறவங்களுக்கெல்லாம் வாயில கோந்த வச்சு அடைச்சு விடுங்க. முக்கியமா ஊர் வாயில. பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ்ல சொல்லு. பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. அடுத்த கண்டஸ்டன்ட் த கிரேட் விஷால். என்ன விஷால் அண்ணா வீட்டுக்குள்ள போறாரா? அவருக்கு இப்ப மார்க்கெட்டிங் இல்ல, எல்லாருக்கும் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாரு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற அளவுக்கு அவர் டம்மி பீஸ் ஆயிட்டாரு. இப்பன்னு 1008 கேள்வி உங்க மனசுக்குள்ள என்ன நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். சோ நான் சொன்னது இந்த விஷால் கிடையாது, இந்த எடிட்டர் பைப்புல பைக்கி மாத்தி போட்டு விட்டுருச்சு. இப்ப நான் சொன்னது எந்த விஷால்னு கேட்டீங்கன்னா, பாக்கியலட்சுமி அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு பாத்தீங்களா? இல்லையா? சரி, இதுக்கு முன்னாடி குக்கு வித் கோமாளி பார்த்திருப்பீங்களே, அதுவும் இல்லையா? இந்த மூஞ்சி எங்கேயாச்சும் விஜய் டிவில பார்த்த மாதிரி இருக்கா? இவர் தான் விஜய் விஷால். ஊரும் உள்ள போய் ஜெயிக்க போறேன்னு சொல்லி இந்த சீசனுக்குள்ள போறாரு. சரி, ஊர் ஏதாச்சும் போய் சிறப்பா பண்றாருன்னு பார்ப்போம். இல்லட்னா லாஸ்ட் சீசன் கண்ணன் மாதிரி, சாரி அவர் பேர் என்ன, டக்குன்னு நான் வர மாட்டேதப்பா. அவர் கூட அவரே டைட்டில் வின்னர்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. சரவணன் விக்ரம், அவர் மாதிரி இவரும் மிகப்பெரிய டைட்டில் வின்னரா ஆவாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இப்போ பசங்களாம் ரொம்ப கடுப்புல இருப்பீங்க. டேய் போதுண்டா, பொண்ணு பேர் ஏதாச்சும் ஒன்று சொல்லடா அப்படின்னு கேட்பீங்க. சொல்றேன். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் யாருன்னு சொன்னா, உங்க பேர்லாம் சொன்னா பசங்களாம் குஜாலா ஆயிருவாங்க. அவங்க ஒரு நடிகை, அவங்க பேர் கூட டீல ஆரம்பிக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம் வாசிகள்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. கரெக்ட், த கிரேட் தர்ஷா குப்தா. அவங்களும் இந்த சீசனுக்குள்ள போறாங்க. இவங்க சீரியலை பொறுத்தவரையும் ஒரு வில்லி ரோல், குக்கு வித் கோமாளியை பொறுத்தவரையும் உங்க சாமிங் எல்லாம் வருவாங்க. இன்ஸ்டாகிராம்ல கேட்டீங்கன்னா வேற மாதிரி வருவாங்க. அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிகைப்பூன்னு சொல்லு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி வர போறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா நம்ம விஜய் டிவி ஆட்க பயங்கர உஷாருப்பா. யாரெல்லாம் உள்ளார தூக்கி போட்டா பசங்க பாப்பாங்களோ, யாரெல்லாம் உள்ளார போட்டா டிஆர்பி எகுருமோ, அவங்க எல்லாம் கரெக்டா உள்ளார போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, விஜய் டிவினா சும்மாவா? அதில் நான் சக்கரவர்த்தியடா.
சரி, அடுத்த கண்டஸ்டன்ட். இப்போ ரீசெண்டா மகாராஜான்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? அதுல விஜய் சேதுபதிக்கு பொண்ணு ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. உங்க பேர் மட்டும் எனக்கு ஒழுங்கா தெரியல, அது மட்டும் நீங்க பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. நீங்களாவே போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல பிக் பாஸே போட போறாங்க, அவங்களே சொல்லிடுவாங்க. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆயிருக்குமா? ஏன் கேக்குறேன்னா, அப்படியே இன்னும் அந்த குழந்தை பேசு மூஞ்சில இருக்கே. இவங்களுக்கு அடுத்தபடியா செல்லம்மாங்கிற ஒரு சீரியல் வந்துச்சு பாத்தீங்களா? அதுல இருக்கிற ஹீரோனி மற்றும் குக் வித் கோமாளி, த ஒன் ஆஃப் த கோமாளி, த அன்சிதா, இவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்களாம். அது மட்டும் இல்லாம உங்க குக்கு வித் கோமாளில இருக்கிறப்பயே சவுண்டு சரோஜா மாதிரி தான் இருப்பாங்க. என் கத்தியை கூடடி தேவசேனா. வாய மூடடா சுண்ணாம்பு. யாரா பொம்பளை? நான் 10 ஆம்பளைக்கு சமண்டா. அப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லவா வேணும்? அக்கா நீ பாத்துக்கக்கா, யாரா இருந்தாலும் உனக்கு வாய்க்கு வந்ததை கேளுக்கா. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். அப்பதான் விஜய் டிவிக்கும் கொஞ்சம் டிஆர்பி ஏறும், எங்களுக்கும் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். இல்ல அக்கா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? பேச பார்த்தாலே தெரியுதே அக்கா டெரர் பீஸ்ன்ட்டு. இதுவரையும் பார்த்த கண்டஸ்டன்ட்லாம் கன்ஃபார்மா போறாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்ம பார்க்க போற கண்டஸ்டன்ட்லாம் போவாங்களா இல்லையான்னு தெரியல. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அவங்களையும் பார்த்துருவோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஜோயா. நம்ம கோழி என்ன ஜோயாவே போலியா? ஜோயா நீங்க போறீங்க தானே அப்படின்னு குக்கு வித் கோமாளில ரெக்ஷன் பார்த்து கேட்டதுக்கு லைட்டா அப்படியே மலுப்புனாங்க. அப்படின்னா உங்க கன்ஃபார்ம் தானே? ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி போட்ட கன்ஃபார்ம் லிஸ்ட்லயே உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அக்கா மேபி முன்னாடி கம்மி சம்பளத்துக்கு தலையாட்டி இருக்கலாம், ஆனா இப்பதான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஜாஸ்தி ஆயிட்டாங்களே. ஜோயா வந்துருச்சா? ஏன்டா இவனுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா? அதனால நீங்க ஓகே பண்ண அமௌண்ட்ல எனக்கு பத்தாது, இப்ப நான் ஹீரோனி மெட்டீரியல் ஆயிட்டேன், அதனால எனக்கு ஜாஸ்தி சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். மோஸ்டா வந்துருவாங்கன்னு தான் பாக்குறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த கட்டையை பார்த்தா தான் அந்த கட்டை வேகும். நெக்ஸ்ட் நம்ம டிடிஎஃப். வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப்ல இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அவர்கிட்டயும் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. போவாரா என்னன்னு தெரியல வீட்டுக்குள்ள. மோஸ்டா போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ள சம்பாதிக்கிறத விட அவரால் வெளில நல்லா சம்பாதிக்க முடியும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அது மட்டுமின்றி உள்ள போய் எப்படி ரொமான்ஸ் எல்லாம் பண்ண முடியும்? என்ன சொல்லிட்டாங்களா? நீ என்ன எஸ் சொன்னியா? எஸ் சொன்னது கரெக்டா தப்பா? ஒருவேளை மணி ரவீனா மாதிரி உள்ள ரொமான்ஸ் பண்ணி மாட்டிக்கிட்டா என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். அதே சமயம் நான் நடிக்க போற படம் ஏகப்பட்ட படம் பைப் லைன்ல இருக்குது. எனக்கு நிறைய பேர் கால் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அழகான மூஞ்சி எல்லாருக்கும் தெரியும்னு ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு ஒரு குட்டி ஃபேம் வேணும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற அப்படிங்கிற ஒரு ஐடியால அண்ணன் வீட்டுக்குள்ள வந்தாலும் வரலாம். எது எப்படியோ மஞ்சள் வீரன் வாழ்க. அடுத்த பேச்சுவார்த்தையில இருக்கிற கண்டஸ்டன்ட் செல்லம்மாங்கிற ஒரு சீரியல்ல ஹீரோவா வந்தார் பாத்தீங்களா, அர்ணம்ங்கிறவர். அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அவரையும் வீட்டுக்குள்ள பிடிச்சி இழுக்க நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு. அவர் மேல நிறைய கேஸுங்கெல்லாம் இருக்குது. இப்பதான் நிறைய சர்ச்சைகள்லாம் சிக்கி சின்னாபனமா ஆகி வந்தாரு. அப்படி இருக்கிறப்ப ஊரை எப்படி உள்ளார கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த என்ன ஷோ திக்கு சிக்கு பிக் பாஸ் கூட்டி கழிச்சு பாரு, என் கணக்கு சரியா வரும். எல்லாம் உள்ள போனா என்ன வைங்க, எழுதி வச்சிங்க. சிறப்பான சம்பவம் இருக்கு. இவருக்கு அடுத்தது நம்ம குக்கு வித் கோமாளி சுனிதா கிட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குக்கு வித் கோமாளி முடிஞ்ச அப்புறம் பெரிய ஷோ எதுவும் இருக்காது, சீரியல் எதுவும் மாதிரி. அதனால உங்க குக்கு வித் கோமாளியை முடிச்ச அப்புறம் பிக் பாஸ்ல போனாலும் போகலாம். ஏன்னா அங்கேயும் போய் ஒரு கை பாத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு சில பீஸுங்கெல்லாம் இன்னும் இன்டர்நெட்ல அடிச்சு விட்டுட்டு இருக்கு. பார்த்திபன் போறாரு, மாக்காப்பா போறாரு. அது மட்டும் இல்லாமல் பழைய கண்டஸ்டன்ட் எல்லாம் மறுபடியும் உள்ளார போறாங்க அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருக்கு. இதுல மாக்காப்பாவும் போகல, பார்த்திபனும் போகல. அதே மாதிரி பழைய கண்டஸ்டன்ட் யாருமே உள்ளார போகலங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இத்துடன் நம்ம உரையாடலை முடித்துக் கொள்வோம். இனிமே அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ரெகுலரா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி போடுவோம். ரிவ்யூ பண்ணி ஏதோ பண்ணி போடுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், see you, டாட்டா.